ஒரு புதுவிதமான விஷயத்தை சிபிஎம்முடைய மாநில செயலாளர் பே சண்முகம் சொல்லியிருக்கார். கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா, அட்சதை தூவுறதுனால ஒரு பஞ்சமே ஏற்பட்டுரும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பயமுறுத்துறார். காரணம் என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் திருமணம் அப்படின்னா அந்த அட்சதைக்கு ஒரு 2 கிலோ அரிசி செலவு பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் திருமணம் இந்தியா முழுக்க நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்கிறது குறிப்பாக இது இந்துக்கள் மத்தியில் தான் இந்த பழக்கம் இருக்குது. அது போடுற அந்த அட்சதை பெரும்பாலும் அந்த மணமக்களுக்கு மேலேயோ இல்லை அந்த விழாவுக்கு யார் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்க மேலே விழுறதில்ல, யார் யார் மேலேயே தான் விழுகுது. அதை எதுக்கு நீங்கள் வேஸ்ட் பண்ணணும்? அதுக்கு பதிலாக பூ போடலாம். இப்படி 1 லட்சம் வைபவங்கள் நடக்குது. பர் கேஜி ஒரு வைபவத்துக்கு 2 கிலோ அப்படின்னா எவ்வளவு லட்சம் அப்படின்னு பாருங்க. அந்த அரிசி ஒரு ஏழைக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு புதுவிதமாக யோசித்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கம்யூனிசம்ங்கிறது இந்த இட்லியிலிருந்து ஒரு கதை சொல்லுவாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது 5 இட்லி அப்படிங்கிறது இன்னொருத்தனுடைய உணவை பறிக்கிறது மாதிரின்னு அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ இது எப்படி பார்க்குறீங்க? கம்யூனிசம் என்பதே ஒரு தோற்று போன ஒரு கொள்கை, தியரட்டிக்கல் கான்செப்ட், நடைமுறையில் செயல்படுத்தாத ஒரு தோற்று போன ஒரு கொள்கை, உட்டோப்பியன் தியரி தான். இப்ப இவர் சொன்ன விஷயத்துக்கு வருவோம். நம்முடைய இந்து சமுதாயத்தில் வரக்கூடிய சம்பிரதாயங்கள், சடங்கு எல்லாமே ஒரு அர்த்தம் இருக்கு. அதை யோசிச்சு பார்த்தா தெரியும். இப்ப சொல்லியிருக்கார் அக்ஷதைன்னு சொல்லியிருக்கார். அது சம்ஸ்கிருதத்துல அக்ஷதம். க்ஷதம்னா குத்துறது. அந்த காலத்துல உலக்கை வச்சு குத்துவாங்க அரிசிய. அப்படி குத்தக்கூடிய அரிசி பின்ன போட்டிருக்கும், மூக்கு உடஞ்சி அந்த மாதிரிலாம் இருக்கும். அக்ஷதைங்கிறது க்ஷதம்னா குத்துறது, அக்ஷதம்னா குத்தப்படாத அரிசி. அதாவது முனை முழுமையா இருக்கும் அரிசி, அதான் அர்த்தம். இப்ப இந்த அரிசியோட மஞ்சள் தூள் சேர்க்கிறாங்க. மஞ்சள் தூளுக்கும் நடுவில் 2 கனெக்ஷன் என்ன? ஒரு மீடியம் நெய். அப்ப இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இதுல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் இருக்கும். பூமிக்கு மேலே விளையக்கூடியது அரிசி நெல், பூமிக்கு கீழே விளையக்கூடியது மஞ்சள். அப்ப நேர் எதிர் திசையில விளையக்கூடிய 2. அப்போ ஒரு சிம்பாலிக்கா ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறாங்க. நேர் எதிர் சிந்தனைகள் இருந்தாலும் கூட நீங்க ஒன்னா சேரணும் என்கிற ஒரு சிந்தனை ஓட்டத்தை ஏற்படுத்துவதற்காக பண்ணியிருக்காங்க. 2வது, எல்லாருடைய வாழ்த்துக்கள் இந்த அட்சதை மூலமாக போய் சேரும். நம்ம பல இடங்களை பார்க்கலாம். நம்ம சொல்றது பார்த்தா 2 வெவ்வேறு துருவத்தில் இருக்கிறாங்க. அதான் மணமக்கள் 2 பேர் இருக்காங்க. அவங்களை இணைப்பது இந்த பந்தம், இந்த திருமணம்ங்கிறத நெய். ஆமா, அதன் மூலமா அதை மிக்ஸ் பண்ற அந்த அட்சதைய அப்படி ஒரு கான்செப்ட் புரிய வச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கு பல கருத்துக்கள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திருமண சடங்குகள்ல, பல புண்ணிய சடங்குகள்லாம் ஒரு குடத்துல கலசம்னு சொல்லுவாங்க, கோயில கூட வச்சிருப்பாங்க. மந்திரங்கள் ஓதி அந்த நீரை எடுத்து தெளிப்பாங்க. நம்ம மூட நம்பிக்கையும் சொல்றோம். இப்ப ஜப்பான்ல என்ன பண்ணிருக்க, ஒருத்தர் ஒரு புக்கு ஆராய்ச்சி பண்ணி புக்கை வெளியிட்டு இருக்காரு. என்ன வெளியிட்டு இருக்காருன்னா, சவுண்ட் வைப்ரேஷன்ஸ இந்த தண்ணீர் உள்வாங்கி கொள்ளுகிறது. அவர் சவுண்ட் வைப்ரேஷன் பேசுறார், தண்ணியை பார்த்து பேசுறார். நீ மோசமான ஆள் அப்படி ஒரு தண்ணி பார்த்து பேசிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடறார். இன்னொரு கப்பில் ஒரு கண்ணாடி கப்பில் ஐ லவ் யூ வாட்டர் அப்படி சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறார். 2 வெவ்வேறு மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகுது. இதை போட்டோ எடுத்து பல முறை, லட்சக்கணக்கான முறை ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய உணர்வுகளை, எண்ணங்களை, ஒளிகளை தண்ணீர் வாங்கி கொள்ளுகிறது. ரிசர்ச் பண்ணி புக்கே போட்டிருக்காரு. அதை பேஸ் பண்ணி பல பேர் ரிசர்ச் பண்றாங்க. ஆக நம்முடைய திருமணத்திலேயே மற்ற சடங்குகளாக பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் நாம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கிறது. நம்ம இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். தெரிஞ்சா சொல்லணும், சும்மா சொல்லக்கூடாது. இப்ப நான் கேட்கற இதே போல திருமணத்துல பல சடங்கு இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னு, அதெல்லாம் கூட வேஸ்ட் தான். இப்ப இதுலயே ஒரு சொன்னது ஒரு மடத்தனமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். யாரு 2 கிலோ அரிசி அட்சதை கொண்டு போய் போட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்யாணத்துல ஒரு கிண்ணம், ஒரு கையளவு தான் எல்லாமே சேர்ந்து அட்சதை வரும். அப்போ ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு புள்ளி வரும். ஏன்னா மக்களை இந்த மாதிரி ஒரு எண்ணெய் தோண்டுவதற்காக, ஒரு பீதியை கிளப்புவதற்காக. அதுவே தப்பு. நீ சொன்ன புள்ளி வரமே தப்பு. அதே போல 1 லட்சம் திருமணம் நடக்குதா அதெல்லாம் தெரியல, சும்மா ஒரு இதை சொல்லி ஏமாத்துறது. இப்ப நீ இதை பல திருமணங்கள்ல பார்த்தோம்னு சொன்னால், நான் கண்கூடா பாக்குறது ஏராளமான திருமணங்கள்ல அந்த ஃபுட் வேஸ்ட் எவ்வளவு வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா? உண்மையிலே உனக்கு அதை ஏழை கொடுக்கலாமே, நீ எவ்வளவு வேணும் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அப்படியே வச்சுட்டு ஏழை கொடுக்கலாமே என்று சொல்லியிருந்தா, இவருக்கு உண்மையிலே ஏழைகள் மேல அக்கறை இருக்கு நான் ஒத்துப்பேன் இல்லைங்களா?
இப்ப இதே திருமண சடங்கு இப்ப நான் இப்படி சொல்றேன், பல பேர் பல உதாரணம் சொல்றாங்க. இந்த அக்ஷதை வந்து கீழே சிந்திருக்கும் போது எறும்புகள் வந்து மொச்சி இழுத்துட்டு போகும். ஒரு சினிமா படத்துல மீனா வந்து கேள்வி கேட்பாங்க, நடிகை மீனா. அந்த ஆக்டர் யாரும் மறந்த, பழைய காலத்து படம், நடிகை மீனான பழைய காலத்து படம் தானே. அதுக்கு மீனாவுக்கு அந்த நடிகர் சொல்லுவார், முத்துராமன் மகன் நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஏன் கோலம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டலா கேட்பா. அப்ப அவர் சொல்லுவாரு, கோலம் வந்து அரிசி மாவுல போடணும். அரிசி மாவுல நீங்க வீட்டு வாசல்ல கோலம் போட்டோம்னா எறும்பு வந்து சாப்பிடும், காக்கா குருவி வந்து சாப்பிட்டு போகும். அப்ப மற்ற ஜீவராசிகளுக்கு பயன்படுவதற்காக இந்த மாதிரி செய்யறாங்க. இப்படி கூட யோசனை பண்ணி இருக்கலாம். ஆக நீ வந்து உனக்கு வரலங்கிறது நீ நினைக்கிற, ஒரு ஜீவராசிக்கு போக கூடாதா? இப்ப இதே போல திருமண விழால பல பேர் வந்து கோட் சூட்டு போடுறாங்க. அதுக்குன்னு ஸ்பெஷலி மேடு கோட் சூட்டை வாங்கி 5,000 20,000 வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நிக்காத போடுறாங்களா? அப்ப இதுல வேஸ்ட் தானே. இதை பத்தியா நீ பேசல? இதை பத்தியெல்லாம் பேசாம அக்ஷதை என்கின்ற ஒன்றை மட்டும் ஏன் பேசுறீங்க? இந்து சமூகத்தோடு இந்து சமுதாய மரபுகளோடு சம்பந்தப்பட்டதை மட்டும் பேசல திருமண விழால. ஏற்கனவே இந்து சமுதாயத்தை அந்த திருமணங்கள்ல பல விஷயங்கள் புதுசா புகுத்தி அதோடைய பொலிவையே கெடுக்கக்கூடிய டிஜே எல்லாம் போட்டு என்ன டிஜே போடணும், டிஜே வந்து ஏழை கொடுக்கு, இப்படி எல்லாம் பேசலாமே. அதெல்லாம் விட்டுட்டு ஹிந்து சடங்கு சம்பிரதாயத்தை மட்டும் ஒரு குறி வைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இது நீங்க பார்க்கணும். இப்ப இதே போல சர்ச்சுக்கு போறீங்க, சர்ச்சுக்கு போனா சண்டே ஆனா வந்து அந்த ஆப்பத்துல ஒயினை ஊத்தி கொடுக்குறான். நாடு முழுக்க எத்தனை சர்ச்சு, எத்தனை ஒயின் குடிப்பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறதா பேசுவீங்களா? நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இப்ப பல கேள்வி கேட்கலாம். இப்ப நீங்க வந்து வீதி தெரு செங்கோடி பறக்க விடுறீங்களே, அந்த துணியெல்லாம் மிச்சப்படுத்தி எத்தனை குழந்தைகளுக்கு அதை கணக்கு போட, நாங்க எங்க சொல்ல கணக்கு போட்டு தரேன், எத்தனை குழந்தைகளுக்கு சட்டை தைச்சு தரலாம் நாம சொல்ல முடியல. அதையே பேசல, நிறைய பேசிட்டே போலாம். இவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு தொழிற்சங்கத்திலையும் போய் வந்து மாசம் கார்டு கொடுத்து வசூல் பண்ணுவாங்க. ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆரம்பிச்சு அவன் பாவம் அண்ணாடங்காச்சு ஒரு நாளைக்கு 800 ரூபாய் சம்பாதிப்பான். அவனே விட மாட்டாங்க. இந்த ஒரு முதல் மாசம் பிறந்தோடனே கார்டை காமிச்சு தொழிற்சங்கத்துக்கு காசு வசூல் பண்ணிடுவாங்க. எல்லா தொழிற்சங்கத்திலையும். தொழிற்சங்கத்தை விடுங்க, உங்க தஞ்சாவூர் கிராமத்திலேயே உங்களுக்கே தெரியும், நெல்லு அறுவடை பண்ணும்போது நீ பண்ண மாட்டானா, ஒரு மூட்டை அரை மூட்டை நெல்லு கொடு, ஒரு மூட்டை நெல்லு கொடு, வாங்கி போட மாட்டானா. அப்ப அப்படி எத்தனை கோடி, எத்தனை மூட்டைகள் நெல் ஏழைகள் வயிற்றில் அடித்து வாங்கி கொள்கிறது கம்யூனிசம்? நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கலெக்ட் பண்ணட்டுமா? அப்ப இவங்க நோக்கம் என்ன? இதெல்லாம் கூட விட்டுருங்க. இதே தமிழ்நாட்டுல பல உணவு கிடங்குகள்ல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழை நீரில் முளைச்சி வீணா போய், அதை பத்தி என்னைக்காவது இந்த சிபிஎம் சிபிஐ பேசியிருக்காங்க? ஒரு நாள் எத்தனை கோடி வாங்கினாங்க திமுக ஆட்சியில? 25 கோடி வாங்கினதுக்காக நாங்க வந்து அந்த நெல்மணி வீணாக போனாலும் பேச மாட்டோம். இப்படிப்பட்ட ஏழைகள் வயிற்றில் அடிக்கக்கூடிய உண்டியல் குலுக்கி, அதே போல சீனா ஆட்சி செய்த நாடுகள், அதாவது கம்யூனிசம் ஆட்சி செய்த நாடுகள் சீனா, ரஷ்யாங்கள்ல செயற்கை பஞ்சத்தை ஏற்படுத்தி பல பேரை கொண்டாங்கிறதே கூட கம்யூனிசத்து மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. கம்யூனிஸ்டை பத்தி சொல்லணும்னா தனியா பேசிக்கொண்டே போகலாம். பசி பஞ்சம் படுகொலை, இதுதான் அவங்களுடைய பிலாசபியை 3 அழகா சொன்னீங்க. அதனால உண்மையிலேயே வந்து ஏழைகள் மீது ஒரு அக்கறையினாலே பேசப்பட்டதாக எனக்கு தெரியல. ஹிந்து சடங்குகள் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி they want to alienate the Hindus from the அந்த சடங்குல இருந்து வெளிக்கொண்டு வரணும், ஒரு வெறுப்பை ஏற்படுத்தணும், ஒரு பிடிப்பை அகற்றணும். அப்படிப்பட்ட ஒரு ஹிந்து வெறுப்பின் மூலமாக சொல்லப்பட்ட கருத்தாக இதை நான் பார்க்கிறேன். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து. ஸ்ரீ டிவி வந்து மூலமாக என்னுடைய கன்னடத்தை நான் பதிவு செய்கிறேன். அதே போல நம்ம சமுதாயத்தில் பல பெரிய ஆன்மீக பெரியோர்கள்லாம் இருக்காங்க. நீங்களும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்யணும். எல்லோரும் தங்களை கண்டனங்களை பதிவு செய்யணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.